Hello to everyone, welcome back to Learn English with Mohan. Today we are going to discuss preposition, the correct usage of on. Stay tuned, don't go anywhere. So if you are not subscriber in this channel, do subscribe and hit the bell button for more updates. Okay, let's get started. Okay, what is a preposition? A preposition is a word or phrase that is used to show the relationship between a noun and another noun. So ஒரு வேர்டுக்கும் ஒரு வேர்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது தான் என்ன சொல்கிறோன்னா ப்ரெப்போசிஷன்ஸ். ஸோ இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் இங்கே ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So a preposition is a word or phrase that is used to show the relationship between a noun and another noun. Okay, let's discuss correct usage of on. So எந்த இடத்துல preposition on அப்படின்றத யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, so first when something rests on a surface, ஏதோ ஒரு things surface ஓட ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா, ஸோ அங்கே நம்ம ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ அந்த மேசையின் மேலே அந்த புத்தகம் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ அந்த சர்ஃபேஸ் அந்த டேபிளோட பார்த்தீங்கன்னா அந்த புக் அப்படின்றதும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்ஃபேஸோட அந்த திங்ஸ் அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ரெப்போசிஷன் ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். த புக் இஸ் ஆன் த டேபிள். இன் அனதர் எக்ஸாம்பிள், ஹீ சிட்ஸ் ஆன் எ சேர். ஸோ நாற்காலியின் மேல் அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஸோ ஹீ சிட்ஸ் ஆன் எ சேர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ த ப்ரெப்போசிஷன், த வேர்ட் ஆன் இஸ் யூஸ்டு டு, ஸோ பிஃபோர் days of the week. For example, I go to church on Sunday. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் சர்ச்சுக்கு போவேன் அப்படி சொல்லும்போது, ஸோ டேஸ் ஆஃப் த வீக்காக அப்படி இருக்கும்போது அங்கே பிஃபோர் ப்ரெப்போசிஷன் ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ ஐ கோ டு சர்ச் ஆன் சண்டே. இன் அனதர் எக்ஸாம்பிள், ஐ பிளே ஃபுட்பால் ஆன் சாட்டர்டே. ஐ பிளே ஃபுட்பால் ஆன் சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேயில் சனிக்கிழமைகளில் நான் ஃபுட்பால் விளையாடுவேன் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ டேஸ் ஆஃப் த வீக்காக இருக்கும்போது பிஃபோர் ப்ரெப்போசிஷன் ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டேட்ஸ். ஸோ பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம் ஒரு டேட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I was born on 13th December. I was born on 13th December. ஸோ டிசம்பர் 30ஆம் தேதி நான் பிறந்தேன் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ ஸ்பெசிஃபைக் பண்ணுறோமா, அந்த இடத்துல நம்ம ஆன் அப்படின்றத ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வில் மீட் யூ ஆன் ஃப்ரைடே. ஸோ நான் உன்னை வெள்ளிக்கிழமை சந்திப்பேன் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம் அந்த டேட்டில். ஸோ வெள்ளிக்கிழமை நான் உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணும்போது அங்கே ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஐ வில் மீட் யூ ஆன் ஃப்ரைடே. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் ஆன் அப்படின்றத பார்த்தோம்னா டைரக்ஷன்ஸ். ஸோ டைரக்ஷன்ஸை டினோட் பண்ணும்போது அங்கே நம்ம ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த க்ரோசரி ஷாப் இஸ் ஆன் த ரைட். For another example, the railway station is on the left. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் இருக்கும்போது அங்கே ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன்ஸ் இருக்கும்போதோ அங்கே நம்ம ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ வியர் நியூ கிளாத்ஸ் ஆன் திவாலி ஆர் த ஃபெஸ்டிவல் ஆஃப் பொங்கல். ஸோ திவாலி அப்போது நான் நியூவாக புத்தாடைகள்லாம் அணிவேன் அப்படின்றத சொல்கிறார். ஐ வியர் நியூ கிளாத்ஸ் ஆன் திவாலி ஆர் த ஃபெஸ்டிவல் ஆஃப் பொங்கல்.
ஸ்பெஷல் அக்கேஷன்ஸாக சொல்கிறோம் அப்படின்னா ஸோ மை ஃபாதர் கேவ் மீ எ கிஃப்ட் ஆன் மை பர்த்டே. ஸோ என்னுடைய ஃபாதர் என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பரிசளித்தார் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ மை ஃபாதர் கேவ் மீ எ கிஃப்ட் ஆன் மை பர்த்டே. ஸோ ஸ்பெஷல் அக்கேஷன்ஸாக இருக்கும்போது அங்கே பிஃபோர் ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளோஸ் இன் எ பில்டிங். ஸோ எங்கே அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணுறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத சொல்லும்போது எந்த ஃப்ளோரில் இருக்கிறோம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அங்கே ப்ரெப்போசிஷன் ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ராஜூஸ் ஆஃபீஸ் இஸ் ஆன் த 3rd floor. ஸோ ராஜூஸுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 3rd floorல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆன் த 3rd floor. ஸோ ராஜூஸ் ஆஃபீஸ் இஸ் ஆன் த 3rd floor. The next example, I live on the 1st floor. ஸோ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா 1st floorல இருக்கிறேன். ஸோ I live on the 1st floor. ஸோ நான் 1st floorல நான் வசிக்கிறேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர்ஸ். ஸோ பேஜ் நம்பர்ஸை சொல்லும் போதும் அங்கே ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், த poem is on the 20th page. The chapter is on the 10th page. ஸோ நம்ம பேஜ் அப்படின்றதுக்கு முன்னாடியும் ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ வென் யூ ஸ்பீக் அபவுட் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லும்போதும் ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஷி ஹேஸ் எ மோல் on her chin. The next second example, she wears a diamond ring on her finger. ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் த பாடியாக இருக்கும்போது அங்கே ப்ரெப்போசிஷன் ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பில்ஸ் ஆன் சம் ஒன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ அங்கே யூ ஹாவ் டு பே த பில். ஸோ எங்கே நம்ம பில் அப்படின்றத பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறோம், இந்த பில் என்னுடையது அப்படின்னு சொல்கிறோமா, த பில்ஸ் இஸ் ஆன் மீ. ஸோ இந்த பில்லை நான் பே பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறோம். த பில்ஸ் இஸ் ஆன் மீ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் மெடிசன்ஸ் அண்ட் டயட். ஸோ மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போதும் இல்லை டயட்டை ஃபாலோ பண்ணும்போதும் அங்கே ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஆன் மெடிகேஷன். ஐ ஆம் ஹை ஆன் ப்ரோட்டீன். ஸோ மெடிசன்ஸ் அண்டு டயட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஸோ ப்ரெப்போசிஷன் ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் திஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் the correct usage of on. So if you like this video, hit a like button and subscribe this channel. Share this video among your friends. So meet you again with an interesting topic. Till then, bye from Mohan.